ECRல ப்ராப்பர்ட்டி வாங்க எதுக்கு crores? Lakhs போதுமே. Just 4 lakhsல ECR கோவலத்துல beach resort plot. EMI 12,000 only. Stepstone presents Secret Aura at ECR Kovalam. Grand launching on 22nd, 23rd and 24th August 2025. 4 lakhsல ECRல plot. Call 8682089820. இப்போ விஜயனுடைய இந்த ஒரு மாநாடுங்கிறதே வந்து ஒரு ரசிகர்களுக்கான ஒரு மாநாடு மாதிரி அப்படிதாங்க ஆயிப்போச்சு. இது ரசிகர் மன்ற மாநாடு மாதிரி ஆயிப்போச்சு. முதல் ரசிகர் மன்ற மாநாடு 27 அக்டோபர் 27 நடந்தது. ரெண்டாவது ரசிகர் மன்ற மாநாடு வந்து இப்போ நடக்குது. இந்த 9 மாதங்களில் அவர் செய்த அரசியல் என்ன என்று பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் தான் மிஞ்சுகிறது. அவரை பாலிட்டிஷனாக எப்படி ஏற்றுக்க முடியும்? இந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன். நீங்கள் மக்களிடம் போக வேண்டிய அளவுக்கு போகவில்லை. பத்திரிகைக்காரங்கிட்ட ப்ரெஸ்ஸுக்கிட்ட நீங்கள் பேசுறது இல்லை. நீங்கள் சிவில் சமூகத்தோடு எப்படி உரையாடுவீங்க? த்ரூ மீடியா தான் உரையாடுவீங்க. வீட்டை விட்டே 3 தடவை தான் வெளியில் அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிட்டிஷன் பயப்படுறோம். ஏன்னா சினிமாவில் ப்ரெஸ் வந்து அவர் சொல்கிறத எழுதிட்டு போயிடுவாங்க. இந்த சினிமாக்காரங்க எல்லாருக்குமே பொது வாழ்க்கையில் வந்து அந்த சிக்கல் வருது. கமலுக்கு இந்த பிரச்சனை இருந்தது. விஜயகாந்த் காரி துப்புனாரு, ரஜினி அடிக்க ஓடி ஏன் இவங்க சினிமாவில் பார்க்குற ப்ரெஸ் வந்து இவங்க சொல்கிறத எழுதிட்டு போயிடுவாங்க. பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்டர் அப்படி கிடையாது. அவங்க கேள்வி கேட்பான். தன்னை கேள்வி கேட்டால் சினிமாக்காரர்களுக்கு பிடிக்காது. ஸ்டாலின் வர்சஸ் விஜயன் இருக்க வரைக்கும் திமுகவுக்கு லக்ஸுரி, திமுக சேஃப். உதயநிதி வர்சஸ் விஜயன் வந்துன்னா திமுகவுக்கு மிகப்பெரிய ஆபத்து. ஒடுக்கப்பட்ட அடித்தட்டு மக்கள் அவன் வாங்குற சம்பளத்து போதுன்னு உட்காந்துருக்கான். ஊதிய உயர்வுக்காக உட்கார இந்த சமூகம் ஈவிரக்கம் இல்லாமல் அவனை நடத்துது. அந்த நேரத்தில் நீ அவன் பக்கத்தில் போய் உட்காராம அவனை கூப்பிட்டு பார்க்குறேன்னா என்ன இருக்குது? ஒரு சீட் அசம்பிளி ஜெயிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமா? எவ்வளோ பணம் இருந்தாலும் முடியாது. இன்றைக்கி பணத்தை கொடுத்து ஓட்ட ஜெயிக்கிறான் திமுகவும் அண்ணா திமுகவும். ஆனால் இவங்க 2 பேர்கிட்ட இருக்க பணம் மாதிரி 20 மடங்கு அண்ணா திமுக பிஜேபி கிட்ட இருக்கும். பிஜேபி தண்ணி குடிக்குது. நீங்கள் எப்படி வந்து ஜெயிப்பீங்க? நான் கேட்குறேன். உங்கள் ஆசைப்பட்டால் கூட உங்கள் ஓட்டு போட்டுன்னு நினைக்கிறோன்னு எப்படி நீங்கள் வந்து கூப்பிட்டு போகிறீங்க? பூத்துக்கு எப்படி கூப்பிட்டு வரீங்க? பிஜேபியை மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அதில் அண்ணாமலை இருக்க வரைக்கும் கொஞ்சம் ட்ராக்ஷன் கிடச்சிது. அண்ணாமலை போனப்போ நல்லதாக கெட்டதாக அண்ணாமலை இருக்க வரைக்கும் மக்கள்கிட்ட பிஜேபிக்கு ஒரு பேர் இருந்தது. இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிரான நெரேட்டிவை செட் பண்ண ஒரே ஆள் அவர் தான். அவர் தப்பு பண்ணார், நிறையா தப்பு பண்ணார், ரொம்ப நேரோ மைண்டடாக போனார். பட் இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக எடப்பாடி பிரெயின் அப்போசிஷன் பண்ணாத காரியத்தை அண்ணாமலை தான் பண்ணாருங்க. அவர் போன பிறகு இன்னைக்கு பிஜேபியில் நயனா நாகேந்திரன்லாம் ஏதாவது நியூஸில் வருதா? ஃபைன் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் ஒரு சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த பத்திரிகையாளர் மணிசார் அவர்கள் இணைந்துள்ளார். கேட்பதற்கான கேள்விகள் நிறைய இருக்கின்றன. வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். சார் வணக்கம். விஜய் அவர்களுடைய மாநாடு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை தமிழ்நாட்டில் 2வது மாநில மாநாடை தென் தமிழகத்தில் நடத்துகிறார். ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியாச்சு. நிறைய விமர்சனங்களும் வந்துட்டு இருக்குது. கடுமையான தாக்குதலும் விஜய் நோக்கி வந்துட்டு இருக்கிறது. எல்லாத்தையும் கடந்து விஜய் என்ன பேச போறார், என்ன செய்ய போறார், ஒன்மன் ஷோவாக தான் அந்த நிகழ்ச்சி இருக்குங்கிறது அறியப்படக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. என்ன நடக்கும் இந்த மாநாட்டின் மூலம்? இப்போ 2வது மாநாடு. இதுக்கு முதல் மாநாடு அக்டோபர் 27 விக்கிரவாண்டி வட தமிழ்நாட்டில். 9 மாதங்கள் கழித்து தென் தமிழ்நாட்டு மதுரையில் இந்த மாநாட்டை நடத்துகிறார். முதல் மாநாட்டில் இருந்த எதிர்பார்ப்பு 2வது மாநாட்டில் இல்லை. அதுதான் உண்மை. கூட்டணியை பற்றி ஏதாவது பேசுவாரான்றது தான் ஒரு எதிர்பார்ப்பை தவிர மற்றபடி எனக்கு தெரிஞ்சு முதல் மாநாட்டில் இருந்த அந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பு 2வது மாநாட்டுக்கு இல்லை என்று தான் நான் சொல்லுவேன். இந்த 9 மாத காலத்தில் அவர் என்ன அரசியல் பண்ணாருன்றதையும் நம்ம பார்க்கணும். அதுவும் இந்த எதிர்பார்ப்பு இருக்க வேண்டிய அளவுக்கு இல்லாமல் போனதற்கு ஒரு முக்கியமான காரணம். செயல்பாடுகள் இல்லாமல் போனது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 9 மாத காலத்தில் 3 முறை தான் அவர் பொது வெளியில் வந்தார். ஒன்று பரந்தூர் விமான நிலையத்துக்கு வேன்லேயே நின்று பேசிட்டு போனோம். அஃப்கோர்ஸ் வெளியில் வந்தார். 2வது விகடன் 10 விழாவில் அம்பேத்கர் புத்தக விழாவுக்கு வந்தார். 3வதாக கஸ்டோடியல் டெத்துக்கு எதிரான போராட்டத்துக்கு வந்தார். ஸோ இந்த 3 விஷயங்களை தவிர எதுக்குமே வரல. அவர் மக்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட போது கூட அவர் ஸ்பாட்டுக்கு வராமல் பாதிக்கப்பட்டவங்களை கூப்பிட்டு பேசினார். அதே மாதிரி தூய்மை பணியாளர் போராட்டத்துக்கும் அவர் களத்துக்கு வராமல் போராட்டக்காரர்களை வீட்டுக்கு அழைச்சி பேசினார். ஆகவே அவருடைய அப்புறம் ஒரு தடவை கூட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அவர் அட்ரஸ் பண்ணலை. கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பிக்கும் போது கட்சிகளுக்கென்று பத்திரிகைகள் இருக்கும் அல்லது தொலைக்காட்சிகள் இருக்கும். அவங்க அதில் தங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து பதிவு செய்வாங்க. இப்போ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இவருக்குன்னு ஒரு அதிகாரபூர்வமான ஒரு ஏடு என்று ஒன்று இல்லை. இது வேர்ல்டு இப்போ டிஜிட்டலாக மாறி இருக்கிறதால ஒரு டிவி இருந்திருக்கணும். டிவி பெரிய விஷயம், அதனால் டிவி கடினமானது. சோஷியல் மீடியாவில் அவரை சார்ந்தவங்க ஆதரவாளர்கள் இயங்குறாங்க. சின்ன பசங்க, என்ன சொல்ல போனால் அவங்க இளைஞர்கள் 35 வயதுக்கு உட்பட்டவர்கள், 16லேருந்து 35 வயதுன்னு சொல்லலாம். அவங்களுடைய கருத்துக்கள் பரப்பப்படுவது தவிர வேறு ஒன்றுமே பெருசாக எனக்கு தெரிஞ்சு பண்ணவும் இல்லை. இப்போ இந்த 9 மாதங்களில் அவர் செய்த அரசியல் என்ன என்று பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் தான் மிஞ்சுகிறது. அவரை பாலிட்டிஷனாக எப்படி ஏற்றுக்க முடியும்? இந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன். ஏன்னா நீ மக்கள்கிட்ட
நீங்கள் மக்களிடம் போக வேண்டிய அளவுக்கு போகவில்லை. பத்திரிக்கைக்காரங்கிட்ட ப்ரெஸ்ஸுக்கிட்ட நீங்கள் பேசுறதே இல்லை. நீங்கள் சிவில் சமூகத்தோடு எப்படி உரையாடுவீங்க? த்ரூ மீடியா தான் உரையாடுவீங்க. வீட்டை விட்டே 3 தடவை தான் வெளியில் வந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிட்டிஷியன் நீங்கள். சரி, வீட்டுக்குள்ளே இருந்துட்டு நீ வந்து ஆன்லைனில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்தா கூட ஓகே. நீ மீடியாவை எங்கேஜே பண்ணாது. நீங்கள் மீடியாவை எங்கேஜே பண்ணலன்னா உங்களை எப்படி ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து உங்களை வந்து அல்லது சிவில் சமூகம் உங்களை எப்படி வந்து ஒரு அரசியல்வாதியாக ஏற்றுக்கொள்ளும்? நாட்டை வழிநடத்த போகிறேன், நான் தான் முதலமைச்சர்னா நீ மக்களோட உரையாடணும். கருணாநிதி கடைசி காலம் வரையில் மீடியா கிட்ட பேசிகிட்டு இருந்தார், நல்லதோ கெட்டதோ. ஜெயலலிதாவும் பேசிகிட்டு இருந்தாங்க. நடுப்புற சில தொய்வுகள் இருந்தாலும் அவங்களும் மீடியாவை கண்டினியூஸாக என்கேஜ் பண்ணாங்க. ஒரே ஒரு தடவை கூட இந்த 1.5 ஆண்டு காலத்தில் சரியாக இந்த மாதத்துடன் 18 மாதங்கள் முடிவடைகின்றன அவர் கட்சி ஆரம்பித்து ஒரு முறை கூட செய்தியாளர்களை அவர் சந்திக்கவில்லை என்றால் இவரை அரசியல்வாதி என்று நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒரு அரசியல்வாதியாக இருப்பதற்கான அந்த தகுதிகள் அவரிடம் இருக்கின்றனவா என்ற கேள்விகள் இன்று எழுவது இயல்பானது. யாரையும் காயப்படுத்துவதற்காக சொல்லவில்லை, இதுதான் உண்மை. நீங்கள் வந்து பொதுவாக சினிமாக்காரனாக இருந்துட்டு மீடியா கிட்ட பேசாமல் போகலாம், அதை கொஸ்டின் பண்ணுற உரிமை யாருக்கும் கிடையாது. ஆனால் நீங்கள் நாட்டை வழிநடத்த போகிறேன், நான் தான் அடுத்த சிஎம்ட்டு வரீங்க. கட்சி ஆரம்பித்து இன்னும் 2 வருஷம் கூட, எலெக்ஷன் வரும்போது 2 வருஷம் முடிஞ்சிருக்கும் உங்களுக்கு. கட்சி ஆரம்பித்த 2 வருஷத்தில் சிஎம் ஆகணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க, தப்பு இல்லை. உங்களை தகுதிப்படுத்திக்கணும்ல, நீங்கள் தகுதிப்படுத்திக்கிட்டீங்களா? நீங்கள் இது வரைக்கும் மீடியா கிட்ட பேசவே இல்லை, ஒரு தடவை கூட நீங்கள் பேசல. ஒன்றுமே இல்லை. குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அல்லது வந்து ப்ரொஃபஷனல் மீடியா ஹவுசஸ் இருக்காங்க. ஏன்னா நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இன்றைக்கி நீங்கள் ப்ரெஸ் மீட் வச்சிங்கன்னா கெடுக்கிறதுக்குன்னு ஒரு கும்பல் வந்து உட்காரும். ஏன்னா 90% மீடியா திமுக கண்ட்ரோலில் இருக்குது. எஸ்பெஷலி சேட்டலைட் தொலைக்காட்சிகள் எல்லாமே அவங்க வந்து கண்டிப்பாக கெடுக்கிறதுக்கு தான் வந்து உள்ளே உட்காருவான் அவன். அப்படி உட்காரும் பொழுது இம்சை தான் நடக்கும். ஆனால் இது பார்ட் ஆஃப் த கேம். அரசியல்வாதியாக வந்துட்டீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். கருணாநிதிக்கு நடந்தது, ஜெயலலிதாவுக்கு நடந்தது. அந்த அக்னி ஆற்றில் எதிர்நீச்சல் போட்டு தான் அவங்கெல்லாம் அந்த உயரங்களை சிகரங்களை எட்டினார்கள். ஒரு தடவை கூட ப்ரெஸ்ஸை பார்க்கலன்னா அது அவருடைய அரசியல் ஆளுமை குறித்த அளவுகோல் நான் பார்க்குறேன். நீங்கள் இதை வந்து கடந்து போக முடியாது. ஏன்னா பொது வாழ்க்கைக்கு வந்துட்டு நான் தான் முதலமைச்சர்னு சொல்லும்போது, கட்சி ஆரம்பிச்சு 2 ஆண்டுகள் நான் முதலமைச்சர் ஆகுன்னு சொல்லும்போது ப்ரெஸ்ஸுக்கிட்ட நான் ஒரு தடவை கூட பேசலைன்றது வந்து கடந்து போகக்கூடிய விஷயம் இல்லை. அது அவருடைய குணாம்சத்தை காட்டுது. பயப்படுறாரு. ஏன்னா சினிமாவில் ப்ரெஸ் வந்து அவர் சொல்கிறத எழுதிட்டு போயிடுவான். இந்த சினிமாக்காரங்க எல்லாருக்குமே பொது வாழ்க்கையில் வந்து அந்த சிக்கல் வருது. கமலுக்கு இந்த பிரச்சனை இருந்தது. விஜயகாந்த் காரி துப்புனார், ரஜினி அடிக்க ஓடி வந்தார். ஏன் இவங்க சினிமாவில் பார்க்குற ப்ரெஸ் வந்து இவங்க சொல்கிறத எழுதிட்டு போயிடுவான். பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்டர் அப்படி கிடையாது. அவன் கேள்வி கேட்பான். தன்னை கேள்வி கேட்டால் சினிமாக்காரர்களுக்கு பிடிக்காது. தூத்துக்குடியில் போய் துப்பாக்கி சூடில் பாதிக்கப்பட்டவனை பார்த்துட்டு இருந்தப்போ நீங்கள் யாருன்னு அவன் கேட்டான். நீங்கள் யாருன்னா கேட்டதுக்கு ஏர்போர்ட்டில் வந்து ரஜினி வெடிச்சார், அப்படியே துள்ளி குதிச்சார், போராட்டம்னா சுடுகாடு ஆகிடுனாரு. அப்புறம் போய் கமிஷனில் வந்து மழுப்பினார் பதில் சொல்லாமல். ஆகவே இது என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து சினிமாக்காரர்கள் அரசியலுக்கு வந்தாங்கன்னா இந்த சிக்கல் அவங்களுக்கு இருக்குது. அது வந்து இப்போ கண்கூடாவே தெரியுது. கண்கூடாவே நமக்கு இது தெரியுது. இப்போ விஜய் வந்து ப்ரெஸ்ஸை வந்து சந்திக்கல. சரி, கட்சியினுடைய அடுத்த கட்ட நிர்வாகிகள் யாராக இருந்தாலும் பேசுகிற இடத்துல நாங்கள் இல்லை, எதாக இருந்தாலும் தலைவர் தான் பேசணும் இவங்க சொல்கிறதும், விஜயும் ப்ரெஸ்ஸை சந்திக்கிறதும் கிடையாது. கட்சியில் இப்போ அடுத்த கட்டம் யாரு தான் எடுத்துகிட்டு போகும்? சார், இது அவங்க அரசியலோட நிலைப்பாடுகள்லேருந்து வரக்கூடிய கோளாறு. இது ஐசோலேட்டடாக பார்க்கக்கூடாது. ஒன்று விஜயோட ஆளுமையிலேருந்து வரக்கூடிய கோளாறு, இன்னொன்று தாவேக்கான்ற கட்சியோடைய கொள்கை நிலைப்பாடுகள், அதோட பிறப்பு ஜனனம் அதுலேருந்து வர கோளாறு. இது கருவின் குற்றம். இந்த மாதிரி மீடியாவை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்கிறது வந்து ஐடியாலஜிக்கலாக அவங்களுக்கு வந்து அரசியல் அணுகிறதுல இருக்கக்கூடிய குழப்பத்தையும் ஒரு விதமான பயத்தையும் தான் அது காட்டுது. இவங்க வந்து எலெக்ஷனில் நின்று இவங்க ஜெயிச்சா மட்டும் என்ன பண்ணுவாங்க நான் கேட்குறேன். முதல்ல நீங்கள் ஆட்சி அமைக்கிற அளவுக்குலாம் உங்களுக்கு எம்எல்ஏ வராது. ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சிங்கன்னா உங்களுக்கு 20 சீட்டோ 30 சீட்டோ கூட வரலாம். தனியாண்டிங்கன்னா நீங்கள் சைபர் எழுதி வச்சுக்கோங்க, நீங்கள் ஓட்டை உடைக்கலாம், நீங்கள் ஜெயிக்க முடியாது. விஜய் கூட ஜெயிக்கிறது கஷ்டமாகும். விஜய் ஜெயிக்கிறதே கஷ்டம் நான் சொல்கிறேங்க. வேணா அவர் மட்டும் ஜெயிக்கலாம், அதிகபட்சமாகும். கட்சி ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிறதுன்றலாம் 100% சாத்தியமற்றது, அறவே சாத்தியமற்றது. வாக்குகளை பிரிக்கலாம். திமுக பயப்படுதுன்றது உண்மை. யூ வில் பி a disruptor, you cannot be a victor. அதிகமான ஒரு பயத்தில் திமுக இருக்கிறது தான் காட்டுது. அது உண்மை, அதுவும் உண்மை. திமுக உண்மையிலேயே இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒருத்தரை பார்த்து பயப்படுதுன்னா அது விஜய் பார்த்து தான் பயப்படுது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா அவருங்க நேரடியாக உதயநிதிக்கான த்ரெட்டாக அவரை பார்க்குறாங்க. ஸ்டாலின் வர்சஸ் விஜய்னு இருக்க வரைக்கும் திமுகவுக்கு லக்ஸுரி, திமுக சேஃப். உதயநிதி வர்சஸ் விஜய்னு வந்துன்னா திமுகவுக்கு மிகப்பெரிய ஆபத்து. அப்படி சிச்சுவேஷனை கிரியேட் பண்ண விடாம ஸ்டாலின் தடுத்து நிப்பாட்டுறாரு. நீங்க பாத்தீங்கன்னா கடந்த 3 மாதங்களா 4 மாதங்களா பாத்தீங்கன்னா உதயநிதியோட ஃபோக்கஸ், உதயநிதியை முன்னிறுத்துறதுன்றது ரொம்ப கணிசமாக குறைஞ்சு. விஜயோட அந்த வருகைக்கு பிறகு இந்த கடந்த 3-4 மந்த்ஸாக வந்து அது குறைஞ்சிருக்குது. அவங்க எலெக்ஷனில் ஸ்டாலினா விஜயா தான் நிறுத்துவாங்க.
உதயநிதி வாசஸ் விஜய்னு போச்சுன்னா அவங்களுக்கு பெருத்த பின்னடைவு. ஏன்னா உதயநிதியோட கான்ட்ரவர்சியான ஸ்பீச் பிரஸ் மீட்ஸ் எல்லாமே இப்ப கம்ப்ளீட்டா குறைஞ்சிருச்சு. நிறைய விஷயங்கள் அவர் நிறைய பேசினார்ல, எதுவுமே பேசுறது இது எதுவுமே இல்லை. இப்ப அமைதியா இருக்காரு, அமைதியாக இருக்க பணிக்கப்பட்டிருக்கிறார், லோ ப்ரொஃபைல்ல இருக்காரு அவர். அவங்களுக்கு தெரியுது பிரச்சனை. திமுகவோட பலமே அவங்களோட பலவீனம் என்னன்னு அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது. அதனாலதான் அவங்களால 75 வருஷமா கட்சி நடத்த முடியுது. 75 வருஷமா கட்சி நடத்தும் போது 50 வருஷம் எதிர்கட்சியா தான் இருந்திருக்காங்க, 25 வருஷம் தான் ஆளுங்கட்சி. தன்னோட ஆயுளில் 3/2 பங்கு எதிர்கட்சியாக ஒரு கட்சி இருக்குன்னா அது கட்சியோட பலத்தை காட்டுது. கண்டிப்பாக ரெசிலியன்ஸ், அதுக்கு அந்த அளவுக்கு பலம் இருக்குது. இந்தியாவிலே வலிமையான ஒரு பிராந்திய கட்சி. தன்னுடைய பலம் என்னன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். தன் பலம் என்ன என்பதை அறிந்த மனிதனை நீங்கள் வெற்றி கொள்வது கடினம். அதுதான் திமுகவோட பலமே. இப்போ இன்னைக்கு விஜய் வந்து இப்போ நாளைக்கு என்னத்தை அவர் பேச போறாரு நான் கேட்குறேன். கூட்டணியை பற்றி என்ன சொல்லுவாருன்னா நம்மளோட எதிர்பார்ப்பெல்லாம் இருக்கு. கூட்டணியை பற்றி உறுதியாக சொல்லுவாரா, அல்லது வழக்கம் போல் வந்து கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு கடந்து போகிற வேலை தெளிவாக இருக்குது சார். திமுகவை தோக்கடிக்கணும்னா நீ ஏடிஎம்கே கூட்டணிக்கு தான் போயாகணும். அது ஏடிஎம்கே பிஜேபி XYZ எந்த கந்தரகோலமாக இருந்தாலும் ஏடிஎம்கேவோடவோ அல்லது ஏடிஎம்கே இருக்கக்கூடிய கூட்டணியிலேயோ போனால் தான் உங்களால் திமுகவை வீழ்த்த முடியும். இல்லைனா திமுகவை சத்தியமாக வீழ்த்த முடியாது. 2வது முறை திமுக ஜெயிச்சு ஆட்சி அமைப்பது உறுதி. பாஜக இருக்கிறதா விஜய்க்கு ஒரு இடைஞ்சலாக தான் இருக்கும். 100%. அதான் சிக்கல். சரி, நீங்கள் போகாமல் இருக்கீங்க, அது நியாயமான சிக்கல், நான் புரியுது. நீங்கள் போகலன்னா உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன? நீங்கள் 4 முனை போட்டி வந்தோன்னா திமுக ஜெயிக்கிறது உறுதி. விஜய் வந்து பிஜேபி இருக்கிறதால ஏடிஎம்கே போக முடியாதுங்க, அந்த நெருக்கடி எனக்கு புரியுதுங்க. சரி, ஆல்டர்னேட்டிவ் பாருங்கள். இப்போ நீங்கள் போகாமல் தனியாக நின்னீங்கன்னா 4 முனை போட்டியில் அவன் ஜெயிச்சிருவான். கண்டிப்பாக திமுக ஜெயிச்சுன்னா அடுத்த 5 வருஷம் நீ திமுக அரசியல் பண்ணும். விஜயோட எந்த பெரிய கட்சி கூட்டணிக்கு வரப்போறதும் கிடையாது. யார் வரப்போறா சொல்லுங்க. இன்னைக்கு திமுக கூட்டணியில் எந்த மாற்றமும் இல்லை, அவங்க அப்படியே தான் நிற்க போகிறாங்க. அடிஷ்னலாக வேணா போகலாம், ராமதாஸ் உடஞ்ச பாமக தேமுதிக போகலாங்க. கண்டிப்பாக இந்த பக்கம் ஏடிஎம்கே பிஜேபி தான். சீமானு அது தனி கதை. இவர்கிட்ட யார் இருக்கா? அப்போ விஜய் வந்து ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு அரசியல்வாதியாக தான் இன்னமும் நின்றுட்டு இருக்கிறார். அப்படி தான் இப்போதைக்கு தோணுது. நீ வாயை திறந்து பேசணும்ல. தோக்குறியோ ஜெயிக்கிறியோ, நான் என்ன சொல்கிறேன், தோக்கிறது ஜெயிக்கிறது பற்றிலாம் கவலைப்படக்கூடாது, பேசணும். இல்லை நீங்கள் பேசினா கட்சி நாளைக்கு உங்களை வருவதற்கான ஒரு வாய்ப்பு. ஒரு போராட்டம் நடக்குது, தூய்மை பணியாளர் போராட்டம். அவன் 10 நாளாக உக்காந்துருக்கான், ராப்பகலாக உக்காந்துருக்கான். ஏழை மக்கள், ஒடுக்கப்பட்ட அடித்தட்டு மக்கள், அவன் வாங்குற சம்பளத்து போதேன்னு உட்காந்துருக்கான். ஊதிய உயர்வுக்காக உட்கார்ல, இருக்கிற சம்பளத்தில் 1/3 போதேன்னு அவன் உட்காந்துருக்கான். இந்த சமூகம் ஈவிரக்கம் இல்லாமல் அவனை நடத்துது. அந்த நேரத்தில் நீ அவன் பக்கத்தில் போய் உட்காராம அவனை கூப்பிட்டு பார்க்குறேன்னா என்ன இருக்குது? வீட்டில் அழைச்சி வச்சு பேசுறது கண்டினியூஸாக எல்லா பிரச்சனைக்கும் அதே விஷயம். எல்லாமே வீட்டில் உட்காந்து பேசுறேன்னா அப்புறம் எதுக்கு நீங்கள் இருக்கீங்க? நான் கேட்குறேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து கார்பரேட்ஸுக்கு இன்றைக்கி ஒத்து வரல, ஆஃபீஸுக்கு வரணுன்றான். அரசியல்வாதிக்கு எப்படி ஒத்து வரும்? ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றது அரசியல்வாதிக்கு ஏற்றதல்ல. இந்த வியூக வகுப்பாளரை வச்சுலாம் நீ ஜெயிக்க முடியாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு சுயமாக இருக்கணும், ப்ளஸ் வியூக வகுப்பாளர். உங்களுக்கு சுயமாக புத்தி இல்லைன்னா வியூக வகுப்பாளர் உங்கள் வேலையை செய்ய முடியாது. கண்டிப்பாக இட் இஸ் அன் அடிஷ்னல் ஃபேக்டரை ஒழிய பிரைமரி ஃபேக்டராக அது இருக்க முடியாது. இருக்காது. நாங்கள் பிரைமரி ஃபோர்ஸாக வருவோம்னு நீங்கள் பேசுகிறீங்க, அதுக்கான அறிகுறி என்ன? இந்த 1.5 வருஷத்தில் பிரைமரி ஃபோர்ஸாக நீங்கள் தமிழ்நாட்டில் எமர்ஜ் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு நியாயமான காரணத்தை மக்கள் முன்னால் நீங்கள் வச்சிங்களா, அல்லது நீங்கள் உங்களை வளர்த்துக்கிட்டீங்களா? என்ன இந்த 1.5 வருஷத்தில் செஞ்சீங்க, அதை சொல்லுங்கள். இப்போ விஜயனுடைய இந்த ஒரு மாநாடுங்கிறதே வந்து ஒரு ரசிகர்களுக்கான ஒரு மாநாடு மாதிரி அப்படிதான் ஆகிப்போச்சு. இது ரசிகர் மன்ற மாநாடு மாதிரி ஆகிப்போச்சு. முதல் ரசிகர் மன்ற மாநாடு 27 அக்டோபர் 27 நடந்தது. 2வது ரசிகர் மன்ற மாநாடு வந்து இப்போ நடக்குது. சினிமாவில் பேசும் வசனத்தை விஜய் ஸ்டேஜில் பேச போறாருங்கிற ஒரு எதிர்பார்ப்போட அப்படிதான் சார் வருது இன்னைக்கு. சரி, நீங்கள் இது கிடையாது அரசியல். சீமான் வந்து டெய்லி பிரச பார்க்குறாரு, அவசியமே இல்லை, பார்த்துட்டு தான் இருக்கு. அதான் சொல்லுவாங்க, கிராமத்தில் ஒரு பழமொழி, இவர் பார்க்கறதே இல்லை. கிராமத்தில் ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க, மழையை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, ஒன்று பெஞ்சு கிடக்கும், இல்லை காஞ்சி கிடக்கும். சீமானு பெஞ்சு கிடக்கிறது, பேசி சிக்கலில் மாட்டுறது. இவர் காஞ்சி கிடக்கிறது, பேசாமலே இருக்கு. ஆமாம், அது பெஞ்சு கிடக்கும், இது காஞ்சி கிடக்கும். ஓரளவாவது நீ மீடியாவோட இன்ட்ராக்ட் பண்ணணும். அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன், ஒட்டுமொத்த மீடியாவை இன்றைக்கி கூப்பிட்டினா வந்து திமுக இன்ஃப்ளூயன்ஸ் மீடியாவில் அதிகமாக இருக்குது. ஏடா கூடமாக கேள்வி கேட்பான், அவங்க வீக்னஸ் அடிப்பான். அதனால் நீங்கள் வந்து தம்பி நீங்கள் இங்கே இருக்குங்க, ஃபுல்லாக நடுப்புற போகாதீங்க. நடுப்புற நீங்கள் இல்லாமல் இருந்தீங்கன்னா எனக்கு சரியாக வரல. அது என்ன எமர்ஜென்சி, நான் எந்திரிச்சு கூப்பிட முடியாது நாங்கள். ஸோ நீங்கள் ஆனில் இருக்கும்போது இங்கே உள்ள ரூமில் இருங்க. ஓகே. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ப்ரொஃபஷனல் ஹசார்டு. மீடியா வரும், ஏடா கூடமாக தான் கேட்போம், அதை ஹேண்டில் பண்ணணும். நம்பர் 2, இன்னொரு வழி இருக்குது. நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கை உள்ள மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை கூப்பிட்டு பேசுங்க. ப்ரொஃபஷனலாக இருக்கும் முடியாது. அவங்க எல்லா கேள்வியும் கேட்பாங்க, ஆனால் அவங்க ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க. பர்சனல் அட்டாக் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு அஜெண்டா இருக்காது. அந்த மாதிரி மீடியா வழியாக நீங்கள் என்கேஜ் பண்ணுங்கன்ற நான். அவர் ரெண்டையும் பண்ண மாட்டேன்றாரு. சும்மா அப்படியே சிலோன்னுவாங்க, ஒரு கோபுரத்தில் மேலே உச்சாணி கொம்பில் கோபுரத்தோட உச்சியில் ஒரு ரூமில், ஒரு பூட்டின ரூமில் உட்காந்துக்கிட்டு கண்ணாடி வழியாக வெளியில் பார்த்துட்டு யாரோ ஒருத்தர் அறிக்கையும் வெளியிட்டுட்டு
என்னங்க இதெல்லாம் யார் இவங்கெல்லாம் நான் கேட்குறேன். இவங்களுக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கு இவங்கெல்லாம் என்ன கடந்த காலங்களில் என்ன ஏதோ பெரிய கட்சியில் ஒர்க் பண்ணவங்களா? அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? நீங்கள் நாட்டை ஆளணுன்றீங்க. 26 எலெக்ஷனில் உங்கள் கட்சி 2 வயசு அதுக்கு சிஎம் ஆகணுன்றீங்க. 2 வயசு ஆன கட்சியில் சிஎம் ஆக முடியுமான்றது பெரிய கொஸ்டின். ஒரே ஒரு உதாரணம் என்டி ராமராவ். அதை தவிர வேறு யாரும் இதுக்கு அதை சாதிக்கவே இல்லை. அது எவ்வளோ கஷ்டமான வேலை. ஒரு சீட் அசம்பிளி ஜெயிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமா? எவ்வளோ பணம் இருந்தாலும் முடியாது. இன்றைக்கி பணத்தை கொடுத்து ஓட்டை ஜெயிக்கிறான் திமுகவும் அண்ணா திமுகவும். ஆனால் இவங்க 2 பேர்கிட்ட இருக்க பணம் மாதிரி 20 மடங்கு அண்ணா திமுக பிஜேபி கிட்ட இருக்கும். ஏன் அவனால் ஜெயிக்க முடியல? பணம் இருந்தால் மட்டும் பத்தாது, லாஜிஸ்டிக்ஸ் இருக்கணும் எல்லாமே இருந்தால் மட்டும். ஒன்றுமே இல்லையா உங்களுக்கு? பிஜேபி தண்ணி குடிக்குது, நீங்கள் எப்படி வந்து ஜெயிப்பீங்க? நான் கேட்குறேன். ஆசைப்பட்டால் கூட உங்களுக்கு ஓட்டு போட்டுன்னு நினைக்கிறோன்னு எப்படி நீங்கள் வந்து கூட்டின்னு போகிறீங்க? பூத்துக்கு எப்படி கூட்டு வரீங்க? தென் வாட் இஸ் யுவர் பாலிடிக்ஸ்? கடைசி ஒரு 6 மாசம் நம்ம ஒரு பயணமா போயிட்டோம்னா மக்களை போய் சந்திச்சுட்டா ஓட்டு விழுவுங்கிற ஒரு நம்பிக்கை அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. அவர் ஒரு பாத யாத்திரை போனால் அவருக்கான ஆதரவு கூடும். அதை நான் ஒத்துக்கிறேன். கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களுக்கும் ஒரு கால்நடையாக போகணுங்க. கால்நடையானாங்க எல்லா ஊருக்கும் கால்நடையாக போகணும். கால்நடை ப்ளஸ் வண்டி வெஹிக்கிள் ஹைப்ரிட் டூர்னாங்க. இப்போ ராகுல் காந்தி பீகாரில் போகிற மாதிரி நடந்து போகணும், வண்டியில் போகணும். ஏதாவது ஒரு ரோட் ஷோ இருந்துக்கிட்டே இருக்கணும். மக்கள்கிட்ட போங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும். ஒன்று அதுவும் இல்லைன்னா கஷ்டம். ஐ திங்க் நாளைய கூட்டத்தில் வந்து ஒரு பாத யாத்திரை பற்றின அறிவிப்பை வெளியிடலாம் என்று கூட தகவல்கள் வருகின்றன. அதுவாது செய்யணும் அவர். ஆனால் அப்போ செஞ்சாலும் கூட மீடியா கிட்ட பேசணும். எனக்கு மீடியாவே வேணான்னு நீங்கள் ஒதுக்க முடியாது. மீடியா மேபி அன் ஈவில், ஐ அக்ரி, பட் அ நெசசரி ஈவில். இப்படி சொல்லலாம், இன்னெவிட்டபிள் ஈவில். மீடியா இஸ் அன் ஈவில் அண்ட் இன்னெவிட்டபிள் ஈவில். அப்போ நீங்கள் அதை என்கேஜ் பண்ணி தான் ஆகணும். உங்களை விட பெரிய பெரிய தலைவர்களெல்லாம் மீடியாவால் வறுத்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா எல்லாம் யாருமே எடுத்திருக்காங்க. யாருமே விதிவிலக்கல, புரட்டி எடுத்திருக்காங்க மீடியா லீடர்ஸை. அதெல்லாம் ஜெயிச்சுதான், அதெல்லாம் மீறி தான் அவங்க ஜெயிச்சு அந்த நெருப்பாத்தில் நீந்தி தான் அவங்க தலைவர்களாக உதித்தார்கள், ஆட்சியை பிடிச்சாங்க. நீங்கள் அது இல்லாமல் ஆள்வது என்பது கடினமான காரியம். ஆகவே அவர் தன்னை வந்து முதல்ல தன்னோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை நாளைக்கு அவர் கிளியர் பண்ணணும். என்ன செய்ய போகிறாரு அது கூட்டணி விஷயத்துலன்னு. ரெண்டாவது பாத யாத்திரை பற்றி ஏதாவது ஒன்று சொல்லணும். இது ரெண்டும் இல்லாமல் புத்திமதி சொல்கிற மாதிரியும், ஏன்னா அவர் மட்டும்தான் பேச போகிறான்னு தெரியுது. வழக்கம் போல் வந்து கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு அப்படி ஒரு பண்ணிட்டு போனார். மதவாதம், அரசியல் தெளிவாக சொல்லிவிடுங்க. 26 என்ன பண்ண போகிறீங்க? உங்களோட கேம் பிளான் என்ன? அதை சொன்னார்னா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. இன்னும் ஒரு 8 மாதங்கள் வந்து விஜய் இந்த விஷயத்தில் வந்து வெளியில் வந்து மீடியாக்களை சந்தித்தால் ஒரு வேளை ஏதாவது ஒரு மாற்றம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். எல்லா விஷயத்துக்கும் எல்லா விஷயத்துக்கும் இருக்கும். அவர் வாயை திறந்தாருன்னா நிறைய நெருக்கடிகள் வரும். அவர் திமுகவுக்கு இல்லை, விஜய் இன்னைக்கு களத்துக்கே வராமலே திமுக அவரை பார்த்து பயப்படுது. அவர் அக்ரெசிவாக ஒரு பாத யாத்திரை வராரு, மீடியா கிட்ட ரெகுலராக பேசுகிறாரு அப்படின்னா கண்டிப்பாக திமுகவுடைய நடுக்கம் அதிகமாகும். சார் இன்னைக்கு எதிர்கட்சியே தமிழ்நாட்டில் இல்லைன்றதான இங்கே தமிழ்நாட்டோட சாபக்கேடு. பிஜேபி, ஏடிஎம்கே தன்னோட நம்பகத்தன்மை இழந்துருச்சு. பிஜேபியை மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அதில் அண்ணாமலை இருக்க வரைக்கும் கொஞ்சம் ட்ராக்ஷன் கிடச்சிது. அண்ணாமலை போனப்போ நல்லதா கெட்டதா அண்ணாமலை இருக்க வரைக்கும் மக்கள்கிட்ட பிஜேபிக்கு ஒரு பேர் இருந்தது. இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிரான நெரேட்டிவை செட் பண்ண ஒரே ஆள் அவர் தான். அவர் தப்பு பண்ணார், நிறையா தப்பு பண்ணார், ரொம்ப நேரோ மைண்டடாக போனார். பட் இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக எடப்பாடி பிரெயின் அப்போசிஷன் பண்ணாத காரியத்தை அண்ணாமலை தான் பண்ணாருங்க. அவர் அவங்க கட்சி பிரச்சனை, உட்கட்சி பிரச்சனை, அவர் தலையில் மண்ணள்ளி போட்டுக்கினாரு. அவர் வெளியில் போயிட்டார். அவர் போன பிறகு இன்றைக்கி பிஜேபியில் நயினார் நாகேந்திரன்லாம் ஏதாவது நியூஸில் வருதா? அண்ணாமலை எதுவுமே பேஜ் ஒன்று. இன்றைக்கி நயினார் நாகேந்திரன் என்ன அரசியல் பண்ணியிருக்காரு நான் கேட்குறேன். ஆட்சிக்கு எதிராக எந்த ஒரு பெரிய விஷயமே சொல்லல, எந்த ஒரு ஆன்டிகமசி பற்றியே ஒரு பேசவே இல்லை. திமுகவோட இழையறதை தவிர வேறு என்ன வேலை அவருக்கு? அவர் தலைவர்களை போய் சந்திக்கிறதும் கட்சி பிரச்சனைகளை பார்த்துக்கிறதும் இவ்வளவுதான் இருக்குது. என்ன அரசியல் பண்ணார் நயினார் நாகேந்திரன் நான் கேட்குறேன். ஒன்றுமே இல்லையா? அண்ணாமலை இருந்த வரைக்குமாவது பிஜேபிக்கு ஒரு ட்ராக்ஷன் இருந்ததுங்க. தொண்டர்கள் தோண்டு போய் தான் இருக்கிறாங்க. ஆமாங்க, தொண்டர்கள் தோண்டிருக்காங்க. அண்ணாமலை இருக்க வரைக்கும் ஒரு ட்ராக்ஷன் கிடைச்சது, தப்பு பண்ணாருனாலும். இன்னைக்கு அவரும் போயிட்டாரா? ஒன்றுமே இல்லை பிஜேபிக்கு. ஏடிஎம்க்கு சொல்லவே தேவையில்லை, வாஷ் அவுட் ஆகி கிடக்குது. இதில் மக்கள் வந்து விஜயை திரும்பி பார்க்குறாங்க. என்னென்னு ஒரு மாற்று வேணும்ன்றாங்க. அப்போ ஆப்போசிட்ல விஜய் பேச வேண்டிய திமுக வேணாம், அண்ணா திமுக வேணான்னு விரும்புகிற ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்குங்க. ஒரு ஸ்பேஸும் விஜய்க்கு இருக்கு. அப்போ அவர் எவ்வளோ சாதிக்கலாம்? அவர் இந்த பாணியில் இருந்தாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது. திமுகவோட வெற்றியை அவரால் தடுக்க முடியாது. பெரிய அளவு எதிர்பார்ப்பை வந்துட்டு ஏற்படுத்த போறதில்லை. ஆனால் அவர் பேசுறதை வச்சு தான் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுங்கிறத கருத்தை பதிவு பண்ணி கண்டிப்பாக நாளைக்கு ஏதாவது முக்கியமாக அவர் பேசலைன்னா தொண்டை வந்து இன்னமும் சோர்வாயிடுவோம். நிச்சயமா. ஏன்னா இன்னும் 7 மாதத்துக்கு 8 மாதத்துக்கு குறைவாக தான் தேர்தல் காலம் இருக்குது. அவர் நாளைக்கு தெளிவாக பேசலைன்னா இன்னமும் தாவேகா தொண்டர்கள் தங்களுடைய சோர்வை
அதாவது தங்களுடைய உற்சாகத்தை இழந்து விடுவார்கள். இப்போயே சோர்வாக இருக்காங்க, அந்த சோர்வு இன்னும் அதிகமாகும். நிச்சயமாக சார், உங்களோட நேரங்களை ஒதுக்கி வந்து ஃபைன் டைம் மீடியாவோட நேர்காணல் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி.